2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சி அங்கே ஒரு கூட்டத்திற்குள்ளாக நுழைஞ்சி 1600 பேரை கொலை செய்துட்டு 250 பேரை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அன்றைக்கு இஸ்ரேலியர்கள் ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. ஹமாஸ் மேல யுத்தம், பக்கத்தில் இருக்கக்கூடிய லேபனன் மேல யுத்தம், சிரியாவின் மேல யுத்தம், ஹைத்தி தீவிரவாதிகள் மேல யுத்தம், இப்பொழுது ஒரு 12 நாட்கள் ஈரான் மேல யுத்தம். இந்த 5 நாடுகள் யுத்தத்துல அவர்கள் வெற்றி பெறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களிடத்துல இருந்த ஆயுதங்கள், படைபலம். எனக்கு பிரியமானவர்களே, இது எதை காட்டுகிறது? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு விரோதமாக பிசாசு பலவிதமான போராட்டங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், கவலைகளை கொண்டு வருவான். விசேஷமாக விசுவாசிகளுடைய பரிசுத்தத்தை கெடுக்க, தேவ அன்பை கெடுக்க, ஜெப வாழ்க்கையை கெடுக்க, தேவனோடு உள்ள உறவை கெடுக்க அவன் பல விதத்துல நம்மை தாக்குதல் நடத்துவான். அதைத்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். மாம்சத்தோடு, இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்க திராணியுள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், நீதியின் மார்க்கச்சை கட்டிக்கொள்ளுங்கள், சுவிசேஷ எனும் பாதரட்சை தொடுத்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்க நெய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களை கவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமை விசுவாசிகளே, நம்முடைய பரிசுத்தம், தேவ அன்பு, ஜெப வாழ்க்கை, தேவனோடு கொள்ள உறவை சத்துரு எந்த விதத்தில் வீழ்த்தாம இருக்குன்னா நமக்கு நல்ல ஆயுதங்கள் தேவை. அந்த ஆயுதம் தான் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஜெப வாழ்க்கை. இவைகளை வைத்துக் கொண்டு சத்துருவை ஜெயிப்போம். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.